வணக்கம், நான் யோகானந்த் பாண்டியன் பேசுகிறேன். தமிழக அரசு தன்னுடைய கல்விக் கொள்கையில் உருது சொல்லிக் கொடுக்கக்கூடிய பள்ளிகளை அதிகரிக்கணும்னு உத்தரவுகளை போட்டிருக்காங்க. இந்திய 3வது மொழியாக ஏற்றுக்க முடியாது, தமிழக அரசு பள்ளிக்கூடங்களில் ஹிந்தி சொல்லிக் கொடுக்க முடியாது என்று பிடிவாதம் பிடித்து கொண்டிருக்கும் திமுக அரசு இந்தி திணிப்பு செய்யக்கூடாது அப்படின்னு சிஎன் அண்ணாதுரை காலத்திலிருந்து அது ஒரு பெரிய விஷயமா அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹிந்தி வந்தால் தமிழ் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு தமிழக மக்களை பயமுறுத்தி வட இந்தியாவுக்கும் தென்னிந்தியாவுக்கும் ஒரு விரோத போக்கை வளர்த்தே இத்தனை காலமும் அரசியல் செஞ்சு வந்த திமுக இன்னைக்கு உருது பள்ளிக்கூடம் அதிகரிக்கணும்னு உத்தரவு போட்டிருக்காங்க. ஏற்கனவே சென்னை திருவல்லிக்கேணியில் உருது மட்டும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பள்ளி இருக்கிறது, அங்கே தமிழ் கூட கிடையாது. தமிழை கட்டாயமாக தமிழகத்தில் அனைவரும் கற்க வேண்டும் என்றெல்லாம் பேசி வந்த திமுகவினர் உருது என்று வந்தவுடனே அவங்களுடைய ஓட்டு வங்கி அரசியலுக்காக தங்களுடைய அரசியல் கொள்கை எல்லாத்தையும் ஒதுக்கி வைத்து விடுகிறார்கள். சரி, உருது அப்படி எப்படிப்பட்ட மொழி, அது அப்படி எதற்காக அதை திமுக ஆதரவளிக்கிறது அப்படின்னு பார்த்தா, உருதுவுடைய துவக்கம் என்னன்னு பார்த்தா அது ஒரு இந்தி மொழி தான். இந்துஸ்தானி என்ற பெயரில் ஒரு மொழி இருந்தது. முகலாயர்கள் ஆட்சி செய்ய இந்தியாவுக்குள் வந்த பொழுது அந்த இந்துஸ்தானியிலிருந்து பிரிந்து வந்தது தான் ஹிந்தியும், ஹிந்த்வி என்று சொல்லப்படக்கூடிய உருதும். ஹிந்த்வி என்றால் இந்தியாவில் தோன்றிய என்ற அர்த்தம். இந்த உருது மொழி இந்தியாவில் மட்டும்தான் பேசப்பட்டது. இந்தி மொழியிலையும் சமஸ்கிருதம் இருக்குது, உருது மொழியிலையும் சமஸ்கிருதம் இருக்குது. அப்படியாக இந்த இஸ்லாமியர்கள் தங்களுக்கு ஒரு தனி மொழி வேணும் அப்படின்ட்டு வலுக்கட்டாயமாக பிடித்து கொண்ட ஒரு மொழி தான் உருது. ஆகையால் அந்த உருது மொழி பாகிஸ்தானின் தேசிய மொழியாக அறிவிக்கப்பட்டிருக்கு. பங்களாதேஷில் உருது பேசுபவர்களுடைய சதவீதம் மிக குறைவு. அதனாலேயே பெரும்பாலான காரணங்களில் பெங்கால் பேசக்கூடிய அந்த கிழக்கு பாகிஸ்தானியர்களுக்கும் இப்போது இருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்களுக்கும் இடையே அரசியல் ரீதியாக ஒரு ஒத்துமை இல்லாமல் போனது. அதனால் அவங்க தனி நாடாக பிரிஞ்சு போகக்கூடிய அளவுக்கு இந்த மொழி ஒரு காரணமாக இருந்துச்சு. எந்த பகுதிக்கு போனாலும் மொழி அரசியல் ஒரு பெரிய விஷயமாக தான் இருந்துக்கிட்டு இருக்கு. ஆகவே இந்துஸ்தானி மொழி தான் இந்தி என்பதும் உருது என்பதும் பெரிய வித்தியாசம் இல்லை. இந்துக்கள் பேசும்போது அதுக்கு பேர் இந்தி. உருது என்று அவங்க அந்த அரேபிய எழுத்து வடிவத்தை சேர்த்து அதை உருது என்று உருவாக்கி கொண்டார்களே தவிர, ஒரு உருது பேசும் நபரும் இந்தி பேசும் நபரும் ஒரு சின்ன ஸ்லாங் வித்தியாசமே தான் தவிர ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான. இந்துக்களுடைய இந்தி வேண்டாம், இஸ்லாமியர்களுடைய உருது மட்டும் வேணும்னு திமுக சொல்கிறதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இந்து மதத்தை ஒழிப்போம், சனாதனத்தை ஒழிப்போம்ன்ற அந்த வார்த்தை வாக்கியங்களுக்கு என்னங்க, ஹிந்தி இந்துக்களுடைய மொழி, அது வேண்டாம். உருது முஸ்லீம்களுடைய மொழி, அது மட்டும் வேணும்னு திமுக நினைக்குது. இந்த மாதிரி பாரபட்சமோட நடந்துக்கிறதுக்கு திமுகவில் மட்டும்தான் முடியும். இந்த உருது மொழி எத்தனை சதவீதம் பேர் இந்தியாவில் பேசுகிறாங்க அப்படின்ற ஒரு கணக்கெடுப்பு நடத்தும் போது இது பெரும்பாலும் வீடுகளில் மட்டும் பேசப்படுது. பேசுபவர்களுடைய சதவீதம் 1.5 என்ற அளவில் தான் இருந்திருக்கு. இந்த அளவுக்கு மிக குறைந்த அளவில் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மொழிக்கு ஒரு இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட மொழி என்ற அந்தஸ்து வழங்கப்பட்டிருக்கு. இதை விட மிக அதிகமான சதவீதத்தில் பேசக்கூடிய மொழிகளாக இருக்கக்கூடிய மற்ற மொழிகளுக்கு அங்கீகாரம் வழங்கப்படாமல் இருக்கிறது. இந்தியாவில் நூற்றுக்கணக்கான மொழி இருக்கிறது என்பது வேறு விஷயம். ஆனால் இஸ்லாமியர்களுடைய மொழி என்ற ஒரே காரணத்துக்காக அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளில் ஒன்றா உருது கொண்டு வந்திருக்காங்க. அது அவங்களுடைய மத அடையாளத்தை காட்டுவதற்காக மட்டுமே இந்த மொழி பயன்படுகிறது. உருது முஸ்லீம் என்று சொல்லப்படக்கூடிய சில முஸ்லீம்கள் வீடுகளில் மட்டும் இந்த உருது மொழி பேசப்படுது. அதாவது தான் எதை செஞ்சாலும் அதில் ஒரு மத அடையாளம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டுமென்று திணிக்கப்படக்கூடிய விஷயங்கள் பல இருக்குது. அதில் அவர்களுடைய உடை, அவர்களுடைய உணவு பழக்க வழக்கம், அதில் இந்த மொழியை வேணும்னு படிக்கிறேன்னு கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க. இன்னும் கூட ஒரு படி மேலே போய் அரபி படிப்பதாக சொல்லி அரபி மதராசாக்கள் நமது ஊரில் இருக்குது. இங்கே உள்ள பேச்சு வழக்கில் இல்லாத அந்த மொழிகளை படிப்பதற்கு இங்குள்ள மாணவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க. எந்தவித பயனும் இல்லை அந்த மொழிகளை படிப்பதால். யாரிடம் அதை பேசியும் இது பண்ண முடியாது. அவர்களோட மத நூலான ஒரே ஒரு நூலில் மட்டுமே பயன்படுத்தப்பட்டிருக்கும் அந்த மொழியை படிப்பதனாலே வேறு எந்த பலனும் கிடையாது. அதே நேரத்தில் நம்ம சமஸ்கிருத மொழியை பற்றி பேசும்போது திமுக தரப்பினர் கடவுளுக்கு சமஸ்கிருதம் மட்டும்தான் தெரியுமா, தமிழ் தெரியாதான்னுலாம் கிண்டல் பண்ணுவாங்க. இதே கேள்வியை உருது மட்டும்தான் படித்தாதான் அவங்களுக்கு கடவுள் பக்தி வருமா
உங்கள் புக்கு எந்த மொழியில் எழுதியிருக்கு, இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்க மாட்டாங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரியே நடந்துக்க கூட முடியாத ஒரு கீழ்த்தரமான ஒரு அரசியல் கட்சியாக போய்விட்ட திமுக தேவையில்லாத ஒரு சூழ்நிலையில் கூட இன்றைக்கி உருது பள்ளிகள், உருது பாட புஸ்தகங்கள் எல்லாம் கொண்டு வரப்படும் அப்படின்னு முஸ்லீமாக இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை ஐஸ் வைக்கும் விதமாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சுருக்காங்க. ஆனால் இந்துக்களுடைய மத சம்பந்தப்பட்ட மொழியான சமஸ்கிருதம் வேண்டாம், இந்துக்களுடைய மொழி என்று வடநாட்டிலே கருதப்படுகிற இந்தி வேண்டாம் என்று திமுக சொல்லி வருகிறது. ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் மற்றும் அரபு தேசங்கள் எல்லாம் ஹிந்தி மொழியில் எடுக்கப்பட்ட திரைப்படங்களை பார்ப்பதற்கு ஆர்வம் காட்டுகிறார்கள். திரைப்படங்களை இந்தி மொழியில் தான் பிரபலமாக எடுக்கப்படுது. அது உருது மொழியில் எடுக்கப்படுறதில்ல. இந்திக்கும் உருதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை என்பதால் தனியாக உருது படம் அப்படின்னு ஒன்று எடுக்கப்படுறதும் இல்லை. இடையில ஒரு சர்ச்சை வந்துச்சு. லுங்கி எங்களுடைய மத அடையாளம், பொது இடங்களில் லுங்கி அணிஞ்சிருக்கிற நபரை 5 ஸ்டார் ஹோட்டலில் அலோவ் பண்ணணும், பெரிய பெரிய அலுவலகங்களில் அனுமதிக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. கோர்ட்டு வரைக்கும் போய் பேசி பார்த்தாங்க, நடக்கலை. ஏன்னா லுங்கியும் வேஷ்டியும் கிட்டத்தட்ட பார்க்க ஒரே மாதிரி இருக்கான். அதாவது இங்கே இருக்கிற மக்கள்கிட்ட வேறுபட்டு காட்ட வேண்டும்ன்ற ஒரு காரணத்துக்காக தங்களோட உடையில் வித்தியாசங்கள் கொண்டு வருகிற இந்த வேறுபாடுள்ள மனநிலை கொண்டவர்கள் அதையே ஒரு கலாச்சாரமாக, அதையே நடைமுறை வழக்கமாக கொண்டு வரணும்னு நினைக்கிறது தவறு. நடக்காது. இந்துக்களுடைய ஒத்துமையை ஓங்கக்கூடாதுங்கிறதுக்காக சமஸ்கிருதமோ இந்தியோ வந்துடக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய திமுக உருது வரக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேங்குது. ஆனால் உருதுக்கும் இந்திக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லைங்கிறது தான் உண்மை. இன்னும் எத்தனை காலத்துக்கு திமுக ஊரை ஏமாத்துதுன்னு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.